ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நம்ம வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியே நான் 2-3 வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது பிஜி அட்மிஷன் வந்து அக்டோபர் 10 ஆரம்பிச்சிருச்சு, 20 முடியுது. அக்டோபர் 20 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதே நேரத்தில் நேற்றிருந்து, அதாவது அக்டோபர் 15 சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் 20 முடியுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு டவுட் வந்து நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது 2019, 2018 வந்து நான் யூஜி முடிச்சிருக்கேன். நாங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜியில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. கேட்டிருக்காங்க, நம்ம வீடியோஸ் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக முதல்ல அப்ளை பண்ணுங்கள். எந்த டவுட்ஸும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். பிஜி ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கை பொறுத்தும் கம்யூனிட்டி பொறுத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு நாம் வைக்கவே முடியாது. அதனால் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல வந்து சார் எப்படி பண்ணுறதுன்னு என்னன்னு தெரியல, ஏதாவது வீடியோ கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதை வந்து சப்மிட்டும் கொடுத்துருப்பீங்க. இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் வந்து பேமெண்ட்டும் ஓகே பண்ணியிருப்பீங்க. அடுத்தது அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு அந்த ஒரு பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் படி எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டாலும் சரி, லேப்டாப்பில் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தாலும், என்னுடைய ரொம்ப வெரி ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் மொபைலில் பண்ணாதீங்க. சரியா? இது மாதிரி அப்லோட் பண்ணுறது இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு டக்குன்னு கைப்பட்டாவே வந்து டச் ஸ்க்ரீனால் அப்படியே நகர்ந்துடும். திரும்ப நமக்கு வந்து ஆப்ஷன் திரும்ப நம்ம தேடிட்டு இருக்கணும். அப்லோட் ஆச்சா இல்லையாங்கிறது நம்ம டவுட் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் எல்லா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அது என்ன லிஸ்ட்டுன்னு முதல்ல பார்த்துருங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக எப்படி ஸ்கேன் பண்ணணும், எந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுபடி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரலாம். ஈஸி ப்ராசஸ் தான், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அட்மிஷன் ஆகிட்டாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஜி உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் நம்ம சேனல் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ அடுத்தது 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சார் புதுசாக ஃபார்ம் ஏ அப்படின்னு ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டான tngascpg.in ஒரு ஃபார்ம் ஏன்னு ஓப்பன் ஆகிருக்கு. அது எதுக்கு சார்? அல்ல அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த 2 கேள்வியும் மெர்ஜ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சார் 6th செமஸ்டர்னு ரிசல்ட் வரல. அப்படியே ரிசல்ட் வந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மட்டும் தான் வந்திருக்கு. எங்களுக்கு பழைய அரியர் 2nd செம் 3rd செம்லாம் இருந்த அரியர்ஸ்க்கு ரிசல்ட் இல்லைங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த 2ஐயும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம் ஏ அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ do not have consolidated mark list, then you have to download form A format, fill the details, get attested, scan and upload in third bucket. தேர்ட் பக்கெட்டுங்கிறது ஒவ்வொன்றா இருக்கும் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, அடுத்து வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ், அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோடு, பேமெண்ட், இப்படி இருக்கும். அதுதான் தேர்ட் பக்கெட்டுன்னு பேர். ஸோ நீங்கள் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னா உங்களுக்கு வந்து 6 செமஸ்டர் ரிசல்ட்டு வந்துருச்சுன்னா, ஒவ்வொரு செமஸ்டரும் எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மார்க் ஷீட் வரும். ஃபைனல் எண்டில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? யூஜி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்திருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது 2வது பாயிண்ட் இல்லையா? கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா, அதாவது இன்னும் ரிசல்ட் வரல சார், அப்படியே ரிசல்ட் வந்திருந்தாலும் எங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுன்னா 6 செமஸ்டர் மார்க்கு ஒரே மார்க் ஷீட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் ஏவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி
நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். கெஜெட்டட் ஆஃபீஸர் அட்டஸ்டேஷன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து ஹெச்ஓடிட்டியோ பிரின்சிபாலிட்டியோ இல்லை நீங்கள் படித்த காலேஜ் பிரின்சிபாலிட்டியோ யார்கிட்ட வேணால் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கலாம். ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸ்னால் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட யார்கிட்ட வேணால் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபார்ம் ஏல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா செமஸ்டர். ஓகேவா? ஸோ செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் 6th தான் வரல இல்லையா? ஆனால் ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அல்ல நேம் ஆஃப் த பேப்பரு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் என்னென்னங்க அது ஃபுல்லாக எழுதுங்க. அது பார்ட் 1 பார்ட் 2 என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க் அப்டைன்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸ்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்டர்னல் மார்க் எவ்வளவு, டோட்டல் என்ன, டோட்டல் சரியா? மேக்ஸிமம் மார்க் வந்து 100. அது மாதிரி டோட்டல் மார்க் என்ன 100க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அடுத்தது எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, காலம்ஸ் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்க. மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வராமல் இருந்தாலும் சரியா, உங்களுக்கு வந்து 6th செமஸ்டர் இப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. அதில் வந்து இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு, பாரதியார் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா கூட அதில் வந்து உங்களுடைய எக்ஸ்டர்னல் மார்க்கு இன்டர்னல் மார்க்கு டோட்டல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து 6 செமஸ்டருக்கு சேர்ந்த ஒரே ஒரு மார்க் ஷீட்டு. அது இல்லாதவங்க இந்த ஃபார்ம் ஏ ஃபில்அப் பண்ணி அப்போ அந்த ஃபார்ம் ஏ வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அட்டஸ்டிங் ஆஃபீஸர்னு இருக்கும். யார் அட்டஸ்டிங் ஆஃபீஸரோ அவர்கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கிக்கோங்க. அதாவது திஸ் ஷுட் பி அட்டஸ்டட் பை தி கெஜெட்டட் ஆஃபீஸர்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் யார் யார் கெஜெட்டட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டெல்லாம் இருக்குது இல்லையா, தனித்தனி மார்க் ஷீட்டாக இருக்கும். அது எல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் கவர்மெண்ட் டாக்டரோ அல்ல கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபலோ கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸோ இவங்ககிட்ட எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அப்போ அவங்க சீலும் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கீழே உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்கேன் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து முதல்ல ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணணும். கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு இல்லாதவங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து இருக்குது எல்லாம் வந்துருச்சு சார். அதாவது மேக்ஸிமம் யாருக்கு வந்திருக்குன்னா போன வருஷம் பிஜி முடித்தவங்களுக்கு தான் வந்திருக்கும். 2020 முடித்தவங்களுக்கு இன்னும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு இன்னும் வரல. 2019 முடித்தவங்க 2018 முடித்தவங்களுக்கு எல்லாமே கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டுங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃபார்ம் ஏ தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபார்ம் ஏ சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இது வந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அப்படி மேற்கொண்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திரும்ப நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்ம் ஏ ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லைன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அட்டஸ்டேஷன் வாங்கி. இல்லை அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்குன்னா தேவையில்லை. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? புரிஞ்சிருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.